பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் स्वयं प्रकाश नित्यानंद दिव्य திருவடி கமலங்களுக்கு மனம்பூத்த திருமேனி மதிபூத்து ஒளிர் நாவும் வள்ளால் வள்ளால் கணம்பூத்த தௌகீதும் கதிபூத்து ஜோது நடை காமில் காமில் தனம்பூத்த பெரும் பொறுமை இனம்பூத்த அன்சாரி மாறும் பூத்த இனும் பூத்தே பூத்தொளிரும் எங்கள் மதீனத்தரசர் இருதாள் போற்றி இதம்பூத்தலாசமுடனிதமகிதமும் பூத்த எங்கள் இரசூல் பதம்பூத்த அருங்குரசி குலம்பூத்த யானூரி அது பூத்தரும் வேதமே நிதம்பூத்த சரிகை நெறி நித்திய வழியும் பூத்த நீத வேத ஆதம்பூத்த என்பவத்தை அடியோடு பேர்த்தினாள் ஆளும் தேவே ஏ எல்லோருக்கும் நமஸ்காரம். நீதம்பூத்த சரிகை நெறி நித்திய வழியும் பூத்த நீத வேத. இந்த வரி விளங்குதா? சரிகை நெறி எங்கே இருக்கிறது? நித்திய வழியில் இருக்கிறது. அப்போ சரிகை நெறியை நாம இந்த உடல் வழியாகத்தானே தன்னால் தெய்வம் அருளி இருக்கிறார்கள் அல்லவா? இதை நம்ம கவனிக்கணும் அல்லவா? அப்ப நமக்கு ஒரு சரிகை வைத்து உள்ளார்கள். நல்லா தெரியுது. அது நிதம்பூத்த சரிகை. நிதம் நமக்கு இப்போ ஒரு சரிகை என்று நம்ம சரிகையாய் செயல்ல நம்ம வெளியே ஈடுபட்டிருக்கிறோம் அல்லவா? அது நம்ம ஒரு நாள் கொஞ்சம் முன்பின் ஆகலாம், அது தடுமாறலாம், அதற்கு தடைபடலாம். ஆனால் இது இருந்ததனை இருந்தபடி இருந்து அனுபவிக்க ஒரு சரிகை நெறியை தெய்வம் நமக்கு எடுத்து இங்கு
நீதம்பூத்த சரிகை நெறி. அது என்ன அப்படின்னா அது நித்திய வழி. இந்த பாடல் என்ன நமக்கு கண்ணாடியா இருந்தல காட்டுது. இப்ப கண்ணாடி தெரியுதுல்ல, தெய்வ கண்ணாடி பார்த்து இப்ப நான் சொல்றேன் தெரியுதுல்ல. இதுக்கு முன்ன தெய்வ கண்ணாடி நம்ம எங்கேயோ எப்படியோ இது நமக்கு கிடைக்குமா? தெய்வ கண்ணாடியை நாம கண்டால் தானே நம்மை பார்க்க முடியும், நம்முடைய காலத்தை பார்க்க முடியும், சென்ற காலத்தை பார்க்க முடியும், நிகழ்காலத்தை பார்க்க முடியும், வருங்காலத்தை பார்க்க முடியும். இப்போ அதுலதான் இப்ப நம்ம அந்த 3 காலங்களையும் முக்காலங்களையும் பார்த்து பேசுவது. நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஏதும் தெரியாது. நமக்கு உண்ண தெரியும், உடுக்க தெரியும், இந்த உலக அழிவுலக வாழ்வில் இச்சையுற்று அலைய தெரியும். இதுதானே நாம். என்ன நான் அப்படித்தான், என்ன நீங்களாம் அப்படி இல்லாம இருக்கலாம். ஏன்னா என்னையா நீ உங்களை சொல்றதை விட்டுட்டு எங்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்ல என்னைய இதுல குறிப்பிடுவது அனைத்துமே என்னைத்தான். நீங்க அதுல பொருத்தம் இல்லைன்னா அதுல கோவப்பட்டுக்க கூடாது. ஏன் குறிப்பிடுவது? இப்போ பேசுறது யாரு? நானு. அப்ப அது குறிப்பிடுவது என்னையாத்தான் இருக்கும். அதுல ஒரு குறைவு இருந்தால், நிறைவு இருந்தால் அது எல்லாரையும் சார்ந்தது, குறைவு இருந்தால் என்னை மட்டும் சார்ந்தது. இதை புரிஞ்சுக்கணும். உண்டுதானே? அப்போ நமக்கு ஒரு நித்திய வழியை தெய்வம் அமைக்கிறார்கள். அது நீதம்பூத்த சரிகை நெறி நித்திய வழியும் பூத்த. அது எங்க பூத்து இருக்கிறது அந்த நித்திய வழி என்றால் நீதமாகிய வேதத்தில். இது நம்ம கண்ணுக்கு புலப்பட்டதா? நினைவுக்கு புலப்பட்டதா? இல்லையே. இப்ப எப்படி உடனே கிடைச்சிருச்சு? நின்னு பாக்கணும். இது எல்லாருக்கும் இந்த வல்லவம் உண்டுதானே? உண்டுதானே? ஆனா அந்த வல்லவத்தை நாம பயன்படுத்தி கொள்ளவில்லை. இது எல்லாருக்கும் சொந்தம் தான். இது நல்ல விளங்குது இல்ல எல்லாருக்கும். யாருக்கும் விளங்கலன்னா மறுபடியும் கேளுங்க. நான் நின்னு மறுபடியும் உங்களுக்கு நிதானம், உங்களுக்கு எப்ப தெரியாதோ அது வரைக்கும் நான் பேசுறேன் உட்கார்ந்து. நீங்க தயாரா? உங்களுக்கு ஒண்ணு விளங்கலன்னா அதை விளக்கி தர வரைக்கும் உட்கார்ந்து எடுத்து சொல்ல தயாராக தெய்வம் எல்லா வித செல்வங்களையும் நம் தலையில் வைத்து அவர்கள் அருளி உள்ளார்கள். அவர்கள் எங்கும் நம்மை விட்டு கொஞ்சம் கூட அந்த விழியுமை சேர்க்கையராய் அவர்கள் இன்று இந்த உருவமும் நிழலும் போலே உடலும் உயிரும் போலே அவர்கள் நம் தலையில் என் குரு தாழ் வாழணும் அல்லவா? இப்போ வாழுகிற விதம் தெரியுதா? தெரியுதா? நம்மளும் அந்த வாழ்க்கையில் ஒளிவாமலையும் வந்து தலைவரை சாலையில் ஒளிவாமலையும் வந்து நிலை பெற்றும் இருக்கின்ற அது நிலை என்றல்ல தெய்வம். நான் நிலையானது, நிலையான ஒன்றை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன் சலிப்புகள் அனந்தம் இந்நாள். ஏன் ஒரு சம்பாதனையை தேடி நாம செல்லுகிறோம், சம்பாதனை கிடைக்கலன்னா என்னங்க வரும்? சலிப்பு தானே வரும். இப்போ இந்த தெய்வீக சம்பாதனைகளையும் நமக்கு இது நாள் வந்தது சலிப்பு தான். அதனாலதான் தொடர்ந்து நாம ஏன் வருமானம் இருந்தா நாம விடுவோமா? வருமானத்தை நாம புடிச்சிட்டோம்னா விடுவோமா? விட மாட்டோம். வருமானமே தெரியல, போனோம் வந்தோம் ஏதோ ஒரு கடமையாக போகணும்னு போகிறோமே தவிர வருமானம் எங்கன்னு கேட்டா தெரியல. நாம ஏழையாவே இருக்கிறோம். ஆனா காலம் கடந்துருச்சு, வயசு கடந்துருச்சு. ஆனா அப்படி இருந்த நமக்கு தெய்வம் இன்று மட்டும் அல்ல, என்றும் அவர்கள் அதை தந்து கொண்டுதான் உள்ளார்கள். நாம கொஞ்சம் அந்த பக்கம் என்னை நீ திரும்பி பார்க்க மாட்டாயா என்று அவர்கள் வேதத்தில் எடுத்து நம்மளை அழைக்கிறார்கள். ஆனா நம்ம திரும்பி பார்க்கறதெல்லாம் வேற மாதிரி. எங்க திரும்பி பார்க்கணுமோ அங்க திரும்பி பார்க்கணும். இப்ப திரும்பி பார்த்தது எப்படி இருக்கு அப்படின்னா அது நீ தம்பூத்த தரி, இது திரும்பி பார்த்தது. என்ன நீ படிக்கிறையே என்ன நினைச்ச? நான் தானே அது நான் தானே. எனக்கு ஏன் இப்படி கொஞ்சம் திரும்பி பாரு, 2வது தடவை சொல்லிப்பாரு, 3வது தடவை சொல்லிப்பாரு, சொல்லி அப்ப பூ பூ
சொல்லித்தானே பார்க்க சொன்னாங்க. வேற எங்கேயோ பார்க்கறதுக்கு நம்ம இப்படி விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, எங்கிருந்துடா வரும் அப்படின்னு ஏதாவது என்னைக்காவது வருமா? சொல்லி இதுதானே தெய்வம். இது ஒரு அதிசயம் அல்லவா? உண்டு தானே. அப்ப தெய்வம் சொல்லி பார்க்க சொன்னாங்க. இப்ப சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை 4 தடவை சொன்னா அவங்களே தரிசனையாக நிற்கிறார்கள். அது நிதம்பூத்த சரிகை நெறி. அது இந்த நெறி என்னன்னா நித்திய வழி. இப்போ நித்தியனும் அப்ப அதற்கு ஒரு வழி அவர்கள் முதலில் உண்டாக்கி விட்டு தானே அந்த நித்திய வாழ்வுக்கு நம்மளை அழைத்திருப்பார்கள். எல்லாருக்கும் விளங்குதா? விளங்கலைன்னா நின்று கேளுங்க, இல்லாட்டி முன்னால வந்துடணும். விளங்காம போயிட்டு நினைவுல மாற்றமா இருக்கப்படாது. சரிதானே? அப்ப நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். தெய்வம் இந்த மனுத்தூலத்தை, அந்த கதையை, அந்த வழி வரலாற்றை அவர்கள் விளக்கும் பொழுது 40,000 வருடங்களுக்கு முன்னாலே இந்த நம்ம இப்படி இருக்கிறோம்ல, இந்த ரத்த பித்த மூத்திரம் வச்சிருச்ச பாத்திரமாகிய இந்த சடம் இருக்கிறது, இந்த ஜடத்தை அவர்கள் இந்த பூமிக்கு உருவாக்குவதற்கு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதற்கு என்னென்ன வேணும் என்றெல்லாம் எண்ணி 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 அதையெல்லாம் இந்த உலகத்துல வைத்து விட்டு தான் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்ததாக வேதங்கள் கூறுகிறது. தெய்வம் அதை எடுத்து விளக்கி சொன்னார்கள். அப்படி படைத்த அந்த இறை பொருளானது நமக்கு இப்போ நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான் என்று அந்த முகம் பாவாக காட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு வழி பிறப்பித்து வைத்து விட்டு தானே அதை சொல்லி இருக்க வேணும். அது நிதம்பூத்த சரிகை நேரி நித்திய வழியும் பூத்த. அப்ப நித்திய வழி இங்கு பூத்திருக்கிறது. அது எதுல பூத்திருக்கிறது என்றால் நீதமாகிய வேதம். நீதமாகிய வேதம். ஏன்? அதுதான் நமக்கு நீதம். ஏன் அந்த நீதம் என்ன அப்படின்னா, அது நீதம்னு சொல்லுகிறார்கள். அது சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம். இது யார்? தெய்வம் தான் சொல்றாங்களா? நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேனா? இது எல்லாரும் அப்ப தெய்வம் சொல்லணும். அப்ப தலையில் என் குரு தாள் வாழுவதற்கு இதுதானே வழி. அந்த குருவின் தாள் தானே இப்போ எடுத்து பேசணும். அப்ப நமக்கு அதுக்கு நேரம் எதோ பேசலாம் நேரம் நம்ம வச்சிருக்கிறோமே. அப்ப அதனாலதான் தெய்வம் சொல்லும் போது உள்ளது 100 ஆண்டில் இளமையில் 26 போகும் மெல்லவே முதுமை தன்னில் 3/16 மைந்தா கள்ளமாம் உறக்கந்தன்னில் கணக்கு 26 போக வில்லுவாய் 26. 100 வருடம் நீ வாழ்ந்தால், நாம் வாழ்ந்தால், நீ அப்படின்னா நம்ம தனியா வெளில போயிடறோம். நாம் வாழ்ந்தால் 26 வயது பேசுறதுக்கு இருக்குங்கிறாங்க. இந்த கணக்கு யாராவது பார்த்ததுண்டா? இந்த கணக்கு போட்டு கொடுத்தவருக்கு பேரு கணக்கு பிள்ளை என்று பேர். இந்த கணக்கு பிள்ளைக்கு பேர் தான் மணியக்காரர் என்று பேர். அதற்காக தான் ஒரு கிராமத்துல அந்த கணக்கு பிள்ளையும் மணியக்காரன் அவர்களுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். ஆக சரி, இந்த கணக்கு பிள்ளை இந்த மணியக்காரர்கிட்ட நாம மனு கொடுக்கணுமா அல்லவா? சரிதானே? அப்போ அந்த 26 வயதை நமக்கு 100 வருடம் முழுமையாக நாம் இந்த தூல உடலில் வாழ்ந்தோமானால் 26 வருடம் நமக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே அமர்ந்து இருக்கிறது. இதை நாம் இப்படி புரிஞ்சோமா? பாட்டு பாடினோம், பார்க்கல. ஆனா அந்த மீந்ததோர் வயது 26க்கும் பங்குக்காரர்கள் நமக்கு அருகிலேயே இருக்கிறார்கள். அது காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் இன்னோர்க்கு ஈந்திடில். இது நிஜம். இதுல கொண்டு போயிட்டோம் வாசம். ஆனால் மீதம் எங்கே? இவர்கட்கே போதாதாகும் மீந்து உனக்கு எவர் ஈவார் கான் மோட்சம் உன் பேச்சே வீணா. மோட்சம்னு இனி நீ பேச வந்ததே வீணா போச்சு.
அப்போ மோட்சத்தை பத்தி பேசணும் அல்லவா? மோட்ச சாம்ராஜ்யத்தை பற்றி பேச வேண்டும் அல்லவா? நாம் பற்றி பேச வேண்டும் அல்லவா? எப்படி எங்க பற்றணும்? என்னென்னமோ பற்றணும். அப்ப அது சமரச வேதம், சாலை அமரர்கள் நீதம். அந்த நீதம் ஆதி மார்கநாத நீதி. அது சாதி பேதம் தீர்த்த சேதி. அந்த சேதி சமரச வேதம். இந்த உடம்பல்ல, இந்த உடம்புல நாம சமரசம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தெய்வம் எதை சொல்லி உள்ளார்களோ அதில்தான் சொல்லி இருக்காங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோன்னா நாம ரெண்டு பேரும் அப்படின்னு எப்படி முடியும்? சமரசம் இருக்கவே முடியாது. அது தேகமுள்ள வரைக்கும் நீங்க அந்த தேகம் போக 56 சாதி. இப்ப நாம இந்த தேகத்துல போய் இந்த சமரசத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா என்னைக்கும் இருக்கவே முடியாது. ஏன் அப்படி பார்த்ததுனாலதான் நாம இப்ப சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி சாலையில இப்படி நடக்குது? அது எப்படி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறோம். இப்ப நானும் கிருஷ்ணப்பந்தர் அண்ணாவும் ஏதோ ஒரு பேதங்கள் வருவது வாய்ப்பு தானே. அதுல இல்ல உடல் அளவுல உடல் இல்லனா உடல் அளவுலனா அண்ணனா இப்போ நீங்க மதியம் பசியாடுறீங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. அண்ணா என்னால முடியாதுண்ணா, அது முடியவே முடியாதுண்ணா அப்படின்னு சொல்றேன்ல. இந்த ஒரு மறுப்பு இருக்குல்லவா? இது போலதானே இந்த உடல் அளவுல இது. அப்ப இதுவே பேதம் தானே. இதுவே அது ஒரு மாதிரி இல்லையே, அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஆக நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், எங்களை வந்து பாருங்க, நாங்க 69 ஜாதி. அப்படியே இது நிரூபணை கிடையாது. இதுல முதல்ல தெளிவானாவெல்லாம் நாம மெய்வெளின்னு அர்த்தம். நாம நினைச்சிட்டு வாயில பேசுறமே தவிர நடைமுறைக்கு அது வரவே வராது. வருவது எது? வேதம் ஒன்றுதான் சமரசம், அந்த நீதம் ஒன்றுதான் சமரசம். அதனால அவங்க இது தேகம் உள்ள வரைக்கும், அதனால தேகத்தை கடைஞ்சிரு. நாங்க நேத்து சுமதி அம்மா எடுத்து சொல்லும் போது அதை சொன்னாங்க, அதை அங்கேயே கழிச்சு கட்டிட்டாங்களே, அங்கேயே அதை அப்படின்னாங்க. நாம இதை புடிச்சுக்கிட்டு சமரசம் பேசிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவம் தானே? அழிதேகி அங்கேயே அதை எடுத்துட்டாங்க. நாம இன்னும் இதை பிடித்து கொண்டு இதுல சமரசம் பார்க்கறதுனாலதான் நமக்குள்ள இன்னும் ஒரு தெளிவுக்கு வராம இருக்கிறோம். நல்லா விளங்குதா? நாம எதில் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஜாதி பேதம் தீர்த்த சேதி ஒன்று இருக்கல்லவா, அதில் சமரசம். அது சமமாகிய ரசம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருக்கும். ஆக இப்படி இப்ப நம்ம சப்ஜெக்ட் எங்கேயோ போறோம். முதல்ல வந்தது ஒண்ணு, ஆனா அது என்ன பண்றது, எல்லாம் வந்து கூடும் போது அதை சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. ஆக இங்கு நீதம் பூத்த சரிகை நெறி நித்திய வழியும் பூத்த நீத வேதா. அப்போ நீதம் அந்த வேதத்தில் இருக்கிறது, சரிகை நெறி வேதத்தில் இருக்கிறது, அது பூத்து இருக்கிறது. அந்த மலரை நாம எடுத்து நம் தலையில் சூடிக்கொள்ள, பூத்த மலரை சூடிக்கொள்ள. இப்போ அதுதான் இப்போ நாம எடுத்து சூடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த மனம் தான் இப்ப வீசுது. வாஸ்தவம் தானே? இப்ப ஒரு பத்தி ஒண்ணு பருத்தி வச்சாங்க, அது நாம் செய்த மனம். நாம நம்முடைய அறிவை கொண்டு, அது ஒரு அறிவு தானே, அறிவுனால இந்தந்த பொருளை இப்படி எடுத்து இதை கலந்து இப்படி வச்சு அதுல இந்த நெருப்பை பத்த வச்சா இப்படி ஒரு மனம் வீசும் என்பது நாம அறிவுனால செய்த மனம். ஆனா இப்போ இந்நேரம் வீசுறது யாரு? இது தெய்வ அறிவு. இப்ப ரெண்டு பாக்குறோம் பாத்தீங்களா? இது பத்தியீர் சிறந்த முத்தூரை. எந்த பத்தி சிறந்த பத்தி? அந்த பத்தியா இந்த பத்தியா? அப்ப நாம இன்னும் எந்த பத்தி பொத்திட்டு இருக்கோம்? அது ஒத்துக்குமா? சரியா? இப்ப ரெண்டு வணக்கம் இருக்கு, அதுவும் வணக்கம் தான். அது புறத்துல நாம அறியாமல் இருக்க வரைக்கும் அந்த வணக்கம் தான். அறிந்த பிறகு நிறைய நிஜமா ஒரு பத்தி இருக்குல்லவா, இப்ப அந்த பத்தி தானே சிறந்த பத்தி, மணந்துகிட்டே இருக்கிறது. எல்லார் தலையிலையும் எப்பவும் வணக்கம்.
இது இந்த இடத்துல வந்து 10 பேர் கூடினாதான். இப்போ நான் தனியா போகும்போது இந்த பத்தியை பொருத்திட்டே போயிட்டு இருப்பேன். வாஸ்தவம் தானே? சரி, இதுக்காக அது நல்ல பத்தி வேணா அது வந்து 100 ரூபாங்க அப்படிம்பாங்க. அது 100 ரூபாய்க்கு இந்த உடல் பொருள் ஆவியை தத்தம் பண்ணி தானே வாங்கணும். இப்போ நான் ஒரு பத்தியை பொருத்தி வச்சுட்டு இருக்கேனே, இது யாருடைய உடல் பொருள் ஆவியை தத்தம் பண்ணி கொடுத்த பத்தி? அந்த உடல் பொருளாவியை தத்தம் பண்ணி எடுத்து கொடுத்ததை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு தானே உரிமை தெய்வம் வழங்கி இருக்கிறார்கள். வாஸ்தவம் தானே? இப்படி இதை எடுத்து சொல்லுவதற்கு இப்போ நாம ஒரு நிச்சய குறிப்புல வந்துட்டோம். ஏன்னா இது தெரியாதனாலதான் சலிப்புகள் இருந்தது. என்ன தெரியுது, நம்ம என்ன பண்றது, எங்க போறது, யாரை கேட்கறது, போனா பாடுனா பேசுனா கேட்டா வந்தமே தவிர நிச்சயமாக இது இன்னது இது இன்னது இது இன்னது என்று நாம அவர்களுடைய சொத்திலிருந்தே எடுத்துக்கொள்ள தெரியாதவர்களாக இருந்தோம். சொத்து அவங்களது, எல்லாருக்கும் சொந்தம். இதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுல எவ்வளவு இருந்தாலும், நான் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும், நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாருக்கும் அவரவர்கள் எடுத்த அளவுல அது வந்துருது. ஆனா எடுத்த இடத்துல குறைவதே இல்லை. இப்படி குறையாத பொருளை ரொம்ப கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட பொருளும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை. இதனால் இது தெய்வம் அந்த ஆதிமூல ஆவியாகிய நமது பிராணவர்கள் இந்த மண்ணுலகுக்கு இந்த தேகத்தை எடுத்து வராத வரைக்கும் அந்த பாடல் சரி. ஆனால் அவர்கள் வந்த பிறகு அவர்கள் அந்த பொருளை வேண்டும் மட்டும் கொள்ளையிட, அவங்க எப்படி அந்த வேண்டும் மட்டும் கொள்ளையிட விட்டார் அந்த வீட்டை. அந்த வீட்டில் ரத்னமலை, அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படியே அள்ள முடியாம நான் என்னமோ சும்மா தூக்கிட்டு ஓடியாந்தது, சும்மா 2 தொட்டதுதான் சொல்றேன், இன்னும் சரியாவெல்லாம் எடுக்கல. என்ன, அந்த வீட்டில் ரத்னமலை அனந்தங்கோடி குவியல், அனந்தங்கோடி குவியல் எந்த மட்டும் திருடி கொள்ள. இது எப்படி, எந்த மட்டும் திருடி கொள்ள எவர்க்கும் மன பொருத்தம். திருடுங்கிறாங்க. ஏன், நீ இதை திருடத்தான் முடியும். ஏன், உழைக்காத பொருள் எதுவா இருந்தாலும் திருட்டுத்தான். ஆக அதுக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள், திருடு. திருடிதான் ஆகணும், இல்லையே நம்ம மொத்தம் திருடிதான் நம்ம இடத்துக்கு. அதனால திருடக்கூட நமக்கு நேரம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றது என்ன அப்படின்னா, திருடக்கு அவரு திருடுறதுக்கு நீ வந்து பூட்டை திறக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் பூட்டை திறந்து கதவையும் திறந்தே வச்சிருக்க. நீ வர வேண்டியது உள்ள குவியல் குவியலா இருக்கு, அது எல்லாம் இருக்கு, எல்லாரும் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு ஒரு உத்தரவை அவர்கள் நமக்கு தெய்வம் வழங்குகிறார்கள். இப்படி இப்ப அந்த பொருளை நான் பார்த்துட்டேன் நிறைய, என்னால முடிஞ்சதை எடுத்து போட்டுட்டு இருக்கேன், எல்லாம் எடுத்து போட்டுட்டேன்னு நான் சொல்லவில்லை. ஆனா நீங்க எல்லாம் வந்தா எல்லாரும் இப்படி எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த வீடை காட்டுகிறோம். அப்போ சலிப்புகள் அனந்தம் இந்நாள் தொடர்ந்து அழுத்து வந்த என்றன் நிலைப்புறும் பிறப்பே இங்கு ஓர் நிச்சய குறிப்பு உள் ஆனோ. வலைப்படும் மானா நின்று மயங்கிய வழிபாடெல்லாம் தொலைந்தது கலைவல்லாரின் தொன்மொழி சீட்டை பாரி. ஆக சலிப்புகளாக இருந்த நமக்கு நிச்சயமாகிய ஒரு குறிப்பு கிடைத்தது. அந்த குறிப்பு தான் என்ன, தொன்மொழி சீட்டு. அது என்ன, அதுக்கு பேரு தொன்மொழியாகிய சீட்டு. தொன்மொழினா அந்தம், முடிந்து இல்ல, ஆதியும் அதுவே, அந்தமும் முதலும் அதுவே, முடிவு. ஆக அப்படி ஒரு தொன்மொழி சீட்டாக நமக்கு தெய்வம் அந்த வேதத்தை இறக்கியிருக்கிறார்கள். அதனால அதுதான்
நித்திய வழியும் பூத்த நீத வேத அதம்பூத்த என்பவத்தை அடியோடு பேர்த்து இந்நாள் ஆழும் தேவே. ஆக அவர்களுடைய ஆள்கைக்கு நாம் இந்த தேகத்தை வழங்கிவிட்டோம். எல்லோரும் இதை வழங்குவதற்கு அவர்கள் கூப்பிட்டு இருக்காங்க. அது அந்த சுயராஜ்யத்தை, அந்த சுயம் பிரகாசத்தை நான் இப்படி விரித்து வைத்திருக்கிறேன். நீ இருளாகிய நீ அதுக்குள்ள பூத்துக்கிட்டா என்ன ஆகும்? நாமளும் பிரகாசமாக ஆகலாம். இது எல்லாருக்கும் இந்த நித்திய வழி. இது நிதம்பூத்த சரிகை நெறியாக நமக்கு தெய்வம் இந்த வேதத்தை வைத்து உள்ளார். ஆக நாம் அடைய வேண்டியது அனைத்தும் அந்த திருவேதம். அந்த வேதத்தில் அவர்கள் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக அதையெல்லாம் எடுத்து சொல்றதற்கு நம்மை வைத்து உள்ளார்கள். இப்போ இதை பேசுற பொருள் யாருது? தெய்வத்துது. உடம்பு நம்ம அம்மா அப்பாவுது. உடம்பு யாருது? அப்பா அம்மாவுது. இப்ப இதை எடுத்துக்கிற இந்த தெய்வ நெறி யாருது? தெய்வத்துது. அப்போ இந்த உடம்புக்குள்ள அந்த தெய்வ நெறி இருக்கும் போதானே இது ஈசனாக முடியும். உண்டுதானே? இப்ப தெய்வ நெறி நமக்கு இப்படி இருக்கிறது. ஆக இது நன்னெறி அல்லவா நமக்கு. இத வேதத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நின்று 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 தெய்வம் நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறார்கள். நாம இதற்கு கொஞ்சம் காலத்தை மட்டும் செலவு பண்ணோம்னா நமக்கு அந்த 7 வித அமானிதமாகிய காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருஷம், சுத்த, மாயை, இந்த 7 வித அமானித பொருளும் நமக்கு வழங்கியாச்சு. ஆனா நாம அந்த காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருஷம், சுத்தமாயே நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆட்சியில் வைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஆட்சிக்கு கொடுத்த காலத்தை நம்முடைய அறிவுக்கு வழங்கினால அந்த காலம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலமே காலனாக மாறிவிடுது. ஆனா அதே காலத்தை அவர்களுடைய ஆட்சிக்கு நாம கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலம் இதுதான். இதெல்லாம் நாம விளங்கி கொள்வதற்கு இன்னைக்கு துணையதுவாய் வரும் தூய நற்ஜோதி, துணையதுவாய் வரும் தூய நற்சொல்லாம், துணையதுவாய் வரும் தூய நற்கந்தம், துணையதுவாய் வரும் தூய நற்கல்வியாகிய மெய்க்கல்வி கலாசாலையாக அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மெய்க்கல்வி கலாசாலையை நாம கற்க வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு நேரம் நாம நிச்சயமாக ஒதுக்கி ஆக வேண்டும். எப்படி நாம 3 நேரம் நம்ம உணவுக்காக, பசிப்பாட்டுக்காக நாம எப்படியும் ஒதுக்குறோம். ஆனா 3 நேரம் நான் சாப்பிட்றதில்ல, 1 நேரம் தான் சாப்பிட்றேன்னு ஒருத்தர் சொன்னாலும் 1 நேரமாவது ஒதுக்குறோம். ஆக மலஜலம் கழிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம். ஆனா நித்தியமாகிய ஒரு நெடுநாள் வாழ்க்கைக்கு நாம் இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த உலகத்தில் நமக்கு உத்தியோகம் கிடையாது. இப்ப எப்படி படிப்பு எவ்வளவு முக்கியமா போச்சு? ஏன் அது மனிதன் அறிவில் அப்படி ஏறி நிக்குதுன்னா நித்திய வாழ்வுக்கு படிப்பு வேணுங்க. அதனாலதான் அதே படிப்பை நாம என்ன பண்றோம்னா இந்த குறைவுல வாழ்வுக்கு அதை எவ்வளவு கனமா எடுத்துக்கிறோம். ஆனா ஏன் எடுத்துக்கிறோம்? படிக்கல அப்படின்னா பொழைக்க முடியாதுன்னு என்ன வந்துருச்சுல்ல, வந்துருச்சு தானே. ஆக படிச்சா எப்படி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்தது. அதுபோல நித்திய வாழ்வுக்கான கல்வியை தெய்வம் இங்கே நமக்கு வைத்துள்ளார்கள். அந்த கல்வி இது மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் போய் யூனிஃபார்ம் அணிஞ்சிட்டு படிக்கிற கல்வி அல்ல. அந்த பணத்தை கொண்டு இறைச்சிக்கிட்டு நாம காத்துக்கிட்டு இருக்கிற கல்வி அல்ல. எல்லாமே அவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களே அந்த யூனிஃபார்மா இருக்கிறாங்க, அவங்களே அந்த காலமா இருக்கிறாங்க, அவங்களே எல்லாமா இருக்கிறாங்க. நாம கொஞ்சம் தலைய கொஞ்சம் கொடுத்தால் போதும் அந்த கல்வியை அவர்கள் புகட்டி அமர்ந்து விடுவார்கள். நம்மையும் அந்த கல்வியை ஆக்கி விடுவார்கள். கல்வியை கத்துட்டு நம்ம வரல, நாமளே அந்த கல்வியாக, அது மெய்க்கல்வி. அதை தெய்வம் சொல்லும் போது அது மெய்க்கல்வி கலாசாரம். அதுல தெய்வம் எப்படி சொல்றாங்கன்னா இதுகாலம் இவ்வுலகினிற்கு, இதுகாலம்
இவ்வுலகினிற்கு ஒரே மேய்ப்பரென நாளடைவில் விளங்க தெரிபவராகிய. எப்படி தெரிவாங்க? இது காலம் இவ்வுலகினிற்கு. இது மெய்க்கல்வி கலாசாலையில இருக்கிற வாசகம். விளங்க தெரிபவராகிய இந்த கலாசாலையின் போதனா சக்தி தலைவர், கரைகாணா அறிவுக்கடலினுடைய முகடேறி முழுப்பேற்று குன்றேறி நிற்கும் இம்மெய்வழிச்சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்துநாயகம் அவர்கள் ஆகவே இருப்பார்கள். யாருக்காக? நமக்கு ஆகவே இருப்பார்கள். நாம் எல்லாம் அவர்களுடன் ஆகவே அவர்கள் இருப்பார்கள். இது எங்க பார்த்து சொன்னோம்? இது நாம சொல்லணுமா இல்லையா? இப்ப இத பார்க்காதனாலதான் நமக்கு நிறைய இடத்துல குருக்கள் கண்ணுக்கு தெரிகிறாங்க. புதுசா தெய்வங்கள்லாம் உருவாகி தெரிகிறாங்க. ஏன்? பார்க்க நிச்சய குறிப்பு ஒண்ணு தெய்வம் படைச்சு இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப நான் அந்த குறிப்புக்குள்ள இருந்து அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து, ஏன்னா சொல்லி பாருன்னாங்க. சொல்லி பாரு. நான் சொல்லி பார்த்தேன் அவர்களை. நீங்களும் ஆனா எதை சொல்லி பார்க்கணும்? அவங்க கூட அவங்க சொன்னதை சொல்லி பார்க்கணும். யாரு சொன்னதை? அவங்க சொன்னதை சொல்லி. அப்ப எல்லாரும் அவங்க சொன்னதை சொன்னா எல்லாரும் அவர்களை பார்க்கலாம். இது சத்தியம், இது நடைமுறை. இந்த நேத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க. அவங்கள பார்த்து தானே சொன்னீங்க? இல்ல நீங்க பார்த்த எடுத்து நம்ம முன்னாலேயே வச்சிருக்காங்க. ஆனா இது யாராவது விளங்கி கொண்டவர்கள் உண்டா? தெய்வம் வந்து அதுதான் தெய்வம் அதை எடுத்து நமக்கு வழங்கும் போது சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி அடங்கலுக்கும் நாம் ஒரு நிஜ நிதி லாபகர வசந்த காலம் கொண்டு வந்து இருக்கிறோம். அதற்கான பாடல்கள், நூல்கள், மான்மியம், வாக்கியங்கள் அனந்தானந்தம் இங்கு இருக்கின்றன. பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் அவர்களை கொள்ள வேண்டும் என்றால், அந்த வசந்த காலத்தை நாம் நம்மதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று நாம் சொல்லி கொள்வதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அவங்க சொல்லி கொண்டார்கள், நம்மையும் சொல்லி கொள்ள வைத்து உள்ளார்கள். அதைத்தான் அவர்கள் சொல்லும்போது நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நால்வேதத்தப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து சொல்லற்கு அரிய சூழலாய் இது உந்தன்மை. அவங்க தன்மை எப்படி இருக்கு பாத்தீங்களா? சொல்லற்கு அரிய சூழலாய் இது உந்தன்மை இதில் நிற்பதொத்து நிலையில்லா நெஞ்சந்தன்னுள் நிலவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே. இந்த புலால் உடம்புக்குள்ள இப்ப அந்த கற்பகம் புகுந்து நிக்குது தானே? இது தரிசன தானே? இது நிதம் பூத்த சரிகை நெறி தானே? இது எனக்கு எப்படியா வாய்த்தது? இது எல்லாருக்கும் வாய்க்க அது இருக்கு. இதை எடுத்து சொல்லணுமில்ல. இதை பெற்ற ஒருவன் என்னை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள், நம்ம எல்லோரும் அந்த ஊருக்கு தான் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் என்று சொல்லுவதுதான் நம்ம வேலை. இனிமேல இந்த தேகம் இதை பேச வரைக்கும், இதை எடுத்து சொல்ல வரைக்கும் இதை செய்யறது தான் நமக்கு வேலை. சொத்து அவங்களது, அனுபவிக்கிறது நாம். ஆக இதை அனுபவிக்க நாம எல்லாரும் இருக்கோம், அனுபவிக்கலாம். அப்ப சொல்லற்கரிய சூழலாய் இது உந்தன்மை நிற்பதொத்து நிலையில்லா நெஞ்சந்தன்னுள் நிலாவாத இந்த புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன். இப்படி மாட்டிக்கிட்டா ஒருத்தரை விட முடியுமா? கற்பகம் வந்து மாட்டிக்கிட்டா மாட்டி இருக்குது. ஆனா நம்ம பிடிக்க தெரியாதவர்களாக இருக்கிறோமே. அது மாட்டி எல்லாத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுதுல்ல.
ஆனா நம்ம கிட்ட இல்லைன்னே நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமாமணி நிறத்து எங்கடவுளான் என் கடவுள் ஆனே. இந்த கடத்துக்குள்ளையும் வந்து ஆனையா இப்படி உள்ள பார்க்க தெரியணும் அல்லவா? ஆமா, கண்டு கொள்ளுதற்கு விண்டு இட உரைப்பேன் கவனமாய் கேள் மகனே. அந்த கற்பக வாசிமே புற்பனச்சாரி கடுநடை வேகமிழ கற்பகவாசி மேல் என்ன பொருத்தம் பாத்தீங்களா? கற்பகவாசி மேல் உற்பனச்சாரி இப்படி கடுநடை வேகமிழ நீ கண்டு கொள்ளுதற்கு நான் விண்டு நீகிட உரைப்பேன் இதை கவனமாய் கேள் மகனே. இந்த நேரம் இருக்கா? 3 மணியோட ஓடணும்னு நினைச்சிட்டு இருந்த அடுத்த வாரம் தானே. ஆனா என்ன ஆக நாம இப்போ எதற்கு அதிகம் வயதை செலவு பண்ணுகிறோம் என்று நாமே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுல யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண அடுத்த நேரம் எல்லாருக்கும் நான் சோறா போட முடியும்? அதனால அதை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு இப்படி இருக்கிறது என்று இங்கு சொல்லி கொள்ள முடியும். அவரவர்களுக்கும் அப்புறம் அந்தந்த எண்ணத்துல அவரவர்களும் இதுல எடுத்துக்கொள்ளுவதற்கு அவர்களுக்கும் அது சுயமாக இங்க தெய்வம் வழங்குகிறாரு. சொந்தமாவர் எல்லோருக்கும் சுயம் பாழிப்பு அப்படின்னு வாயில பேசிட்டே இருந்துட்டா போதுமா? அது நமக்கு ஏன் ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் ஈதுலகத்தில் எவர் குலமெனினும் நித்திய வாழ்வும் நிமலனும் அவனாய் சுத்த சைதன்ய சிவக்கொழுந்து அவனாய். என்ன சிவக்கொழுந்து ஆகிற உள்ள வாழ்வையெல்லாம் தெய்வம் நமக்கு இப்படியெல்லாம் தெய்வம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அதைத்தான் எடுத்து நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, சொல்லதான் தெரியல. நீங்க சொல்லும் போதெல்லாம் நாங்களும் கூட சொல்றோம். இப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரியல. இப்படி இருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். நெய்வழியில் என்னை அமர்ந்து இரு என்று ஆக்கி வைத்த, இது ஆக்கி கொண்டதல்ல, அவர்கள் என்னை ஆக்கி நம்மை ஆக்கி வைத்து அமல வாழ்வே. இப்படி தெய்வம் இந்த திருவேதம் ஏன் அது நித்திய வழியும், அது நிதம்பூத்த சரிகை நேரி, நித்திய வழியும் பூத்த நீத வேதம். அந்த வேதம் இன்றைக்கு நமக்கு போதமாக அது நின்று நிறை காப்பாய் நமக்கு நின்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் தெய்வம் அதில் தான் எல்லாம் எடுத்து நம்மளை பார்க்க சொல்லி இருக்கிறார்கள். அதில் சொல்லும்போது அப்போ இவ்வாறு தான் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டு இருப்பதை, இவ்வாறு தான் அரூப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும் என்ற ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி கொளிக்கும் திருமறையாகிய வேதத்தை. இப்ப அருண்மணி எதுல கொளித்து கொண்டிருக்கிறது? திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி, இப்ப இதை தரிசிக்கிறவர்கள் அவர்களுடைய தரிசியர்கள் அது மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்து இருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது. அப்ப இறைவன் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நானும் சொல்லி பாக்குறேன், அவங்க சொல்லி இருக்கிறார்கள், நான் சொல்லி அவங்கள பாக்குறேன். நம்ம எல்லாரும் அப்படி பார்க்கலாம் அல்லவா? இது ஒருவருக்கு மட்டும் இறக்குனது அல்லவே, இன்னைக்கு அனைவருக்கும். அதுல தெய்வம் அதுல சொல்லும்போது பிரளய நீதி தெளிவொருங்கோல்கை கொண்டுங்குற்றவளே பெருங்கானகத்தே யுகத்தவ தேர பிள்ளைகள் பெற்ற அம்மா. பிள்ளை பெற்ற அம்மான்னு சொல்லலையே,
பிள்ளைகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இதை நாம மேல பிள்ளைகளே ஆகலைங்கிறதுனால தானே நாமளே ஒரு பிள்ளைய தேடிட்டு இருக்கோம். இது சரியா? நம்மளை தெய்வம் பெத்தாங்கல்ல, இப்ப நான் தான் தெய்வத்து பிள்ளைன்னு ஏன் ஒவ்வொருத்தரும் சொல்லல? ஏன் சொல்லல? நான் கேட்கறேன், கிருஷ்ண பந்தரன் நான் பார்த்து கேட்கறேன். இப்ப நாம் யார்? தெய்வத்தோட பிள்ளை. அப்புறம் ஒருத்தர்னு சொல்றமே, நாம சொல்றமே சரியா? அப்ப நாம யார்? அப்ப நாம பிள்ளையா ஆகலன்னு அதுல இருந்து தெரியுதுல. உரிமை கொண்டாடல இல்ல ஐயா, உரிமை கொண்டாடணும்ல. நான் இந்த கொண்டாடுறேன், அதை கொண்டு ஆடுகிறேன். அவங்க என்னை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது இப்படி இருக்கிற நாம இப்படி இருக்குமே. அப்போ பிரளய நீதி தெளிவொருங்கோல்கை கொண்டு இங்கு உற்றவளே. உற்றதுனால தானே. ஏன் அது எப்படி இருக்குதுன்னு, அது கற்பகம் எனக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு, அது உற்றது தானே. இது பெருங்கானகத்தே யுகத்தவத்தேர பிள்ளைகள் பெற்ற அம்மா. அந்த பிள்ளையில் ஒரு பிள்ளையாக இருந்து நீங்களும் பிள்ளைகள் ஆகுங்கள் என்று அறிவிக்க சொல்லி அவர்கள் சொல்லி உள்ளார்கள். ஏன் அது ஒன்றான ஐமணி யாம் பொதிகை பூட்டி உலகவர்க்கே சந்தமதில் எடுத்தே நீங்கள் இன்றுலகோர் வாக்கு மன மலம்பொடிய. இன்று உலகோர் யாரு? இன்று உலகோர் யார்? உலகமே யாரு? என்ன உலகம்னா என்ன? ஒருத்தர் சொல்லுங்க. அவங்க தானே உலகம், அவங்க தானே இன்று உலகோர். இப்ப நாம தானே உலகம் என்னதுன்னு தெரிஞ்சவங்க. உலகம் என்று ஆகுவது என்றால் பெரியோர்களுடைய முதுமொழி மந்திரத்துக்கு யார் ஒருவர்கள் ஒட்டி நடக்குகின்றார்களோ அவர்கள். இந்த இன்று உலகோர் எப்படி இருக்கிறோம்னா வாக்குல மலமா இருக்கும். ஏன் அப்படின்னா பிள்ளைகள் பெற்ற அம்மா என்று அவர்கள் சொல்லி இருக்க, பிள்ளை பெற்ற அம்மா என்று சொன்னால் வாக்கு மலம் தானே. என்ன சரிதானே? அப்ப இது மலம்பொடிய, அதுதான் மலங்க, வேற ஒண்ணும் நம்ம அவரு சொல்றது இவரை சொல்றது அல்ல. இது சரிதானே? நிஜம்தானே? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் பெற்ற அம்மா அப்படின்னா நாமளே எல்லாரும் சேர்ந்துட்டு நாம பிள்ளையா பிறக்கலையல்ல, பெற்றிருந்தா நம்ம அப்பான்னு தெரிஞ்சா என்ன எங்க அப்பா அப்படிங்கும் போது இவர் மட்டும் அப்பான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லவுமில்ல. நாம என்ன சொல்றோம், பிள்ளை பெற்றவர் அப்படின்னு சொல்றமே. இந்த இன்றுலகோர் எல்லாம் விளங்குதா? வாக்கு மன மலம்பொடிய இதை எடுத்து உரை செய் எனும் பணியை சிரமேர் தாங்கி இந்த குன்றேறும் தணிகையரின் சுதனாம் எங்கள் குருமார்க்க நாதர் இதை இட. நானா சொல்லல, அந்த பாதம் போற்றி தென்றிசையின் கைலாய அவசதத்தை இப்படி தெளிந்து அறிய உலகவர்க்கு செப்புவோமே. இப்ப ஏதோ உலகம்னா போய் அங்க மீட்டிங் போட்டா பேச சொன்னாங்க. ஐயா, உலகமாகி கொண்டவர்கள் வாக்கு மனம் மலமாக ஆயிட்டோம். சரிதானே? நம்ம நடைமுறையில சரிதானே? நம்ம பிள்ளைன்னு சொல்ல வந்துட்டுமே, பிள்ளைகள்னு சொல்ல தெரியலையே நமக்கு. அப்ப அது மலம் தானே. அது பொடியன்னா இதை எடுத்து சொல்லணும். இது திருவேதம் உரைக்க சொன்னது எம்மை. இதை உரைக்காம நாம இருந்தா அப்போ இந்த வாழ்வு நாம் பெற்றது. ஆக இப்படியாக அத்திருமறையில் மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வான். அது நமக்கு இன்று தெய்வம் சொல்லிட்டு இருக்காங்க, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நாமளும் அதை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாம் அதுல என்னென்ன சொல்றாங்கன்னா, இப்போ நேரம் நம்ம சொல்லி வந்தது எல்லாமே அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கான். அப்போ தெய்வம் எப்பவும் இந்த உலகத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி? நம்முடைய தூலத்தை அவர்கள் தூலமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன்? எங்களை தங்கள் அங்கங்களாக ஆக்கி. இது அவங்க தானே.
வாசம் தானே. இப்ப நம்ம அங்கன்னு நினைச்சுக்கிட்டுல இருக்கோம். நாம இன்னும் நம்ம அங்கத்திலேயே இருக்கிறோமே அன்றி அவங்க அங்கன்னு நாம நினைச்சாதானே இதை சொல்ல வரோம், அவங்க வாசகத்தை சொல்ல வரோம். நம்ம அங்கன்னு நினைச்சா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வாசகத்தையே சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவங்க அங்கம் இது என்ன அவங்களுடைய அங்கம் ஆச்சு, நம்ம பாட்டுல நம்ம புத்தியில உள்ளதை பேசுறோமே. அவங்க புத்தியீர் சிறந்த முத்தூரை மதீனா, அது புகழ் முகம் அது மதி கடலே. அப்ப அவங்க புத்திக்கெல்லாம் நாம போவோம். அப்ப அவங்க புத்தி எங்க இருக்குது, முத்து உரையில் இருக்கிறது அல்லவா, அது என்னவாக இருக்கிறது, அது மதீனாவாக அல்லவா இருக்கிறது. இது எல்லாருக்கும் இப்ப கை வரவு தானே. ஆனா நம்ம நிஜமா அவங்க தேகம்னு நம்ம நினைச்சா தானே இதை எடுக்க முடியும், நினைக்கலன்னா முடியாது. நம்மனே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப யார் நீ யார். அது அதுல சொல்லும் போது இறைவனுடைய திருமாளிகையே உன் தேகம் என்ன, இறைவன் அந்த திரு வந்து உங்ககிட்ட குடியிருக்கும் போது அது மாளிகையாக மாறுது. வாஸ்தவம் தானே. இப்போ இது திருமாளிகையா இருக்குமா, இருக்காது. இப்படியாக அவங்க நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நம்மை திருமாளிகையாக அவர்கள் வைத்து உள்ளார்கள். அப்ப அந்த திருமாளிகையில யாருங்க இருக்கணும், திருமாளிகையில யார போய் தரிசிச்சோம், பெருமாள். ஆமா, நம்ம போய் யார தரிசிக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பேய் இருக்கு பாருங்க, அந்த பேயவே தரிசிச்சா திருமாளிகை ஆகிவிடுமா. ஆக எப்போ அப்படின்னா அப்போ அவர்கள் இப்படி வேதம் திருமாலை இவன் கை போட்டாதான் திருமாளிகை ஆக முடியும். இப்படி தெய்வம் திருமறையில் இறைவன் சொல்வது. ஆக அந்த திருமறை தான் இன்று நமக்கு திருமறை குரு பெருமான், திருமறை குரு பெருமான் ஞான நிலை. ஞானம் என்பது நிலை, அது இப்போ காஞ்சு மத்தியானத்துக்கு கொஞ்சம் உதிர்ந்து சாயங்காலம் மறைந்து போவதல்ல. திருமறை என்பது எப்பவும் ஒரே நிலையில் இருப்பது. அதே மாதிரி ஞானம் என்பதும் அந்த சைவம் பிறந்த காலத்திலிருந்து அந்த நித்திய காலம் வரைக்கும் ஒரே நிலைதான். அந்த நிலையை தெரிஞ்சா நம்ம மாறி மாறி பேச மாட்டோம். வாஸ்தவம் தானே. இப்போ நாம இங்க கூடின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது மாறி பேசி இருக்கமா, அந்த ஒரு நிலையவே தான் பேசிட்டு வரோம். ஆனா அது புதுசு புதுசாவே இருக்கே தவிர இது இல்லைங்க கிருஷ்ணப்பனந்தர் தான், இல்ல அந்த அண்ணா தான், இல்ல பக்த வச்சல அண்ணாவுக்கிட்ட தான் வந்துருச்சுன்னு என்னைக்காவது பேசி இருக்கமா. அன்னைக்கு எங்க இருந்ததோ அதையவே கடைசி வரைக்கும் நம்ம நித்திய வாழ்வு பூரா பேசுனது. அதுதான் ஒரு தொழிலே இருக்கட்டும், ஒரே இடத்தில் நாளுக்கு நாள் அதிகமாக அந்த ப்ரமோஷன்ல போய் சம்பளம் அதிகமாகி அதுக்கு ஒசந்து போறது எப்படி இருக்கும். இன்னைக்கு இந்த ஊர்ல, நாளைக்கு அந்த ஊர்ல, நாளான்னைக்கு அந்த ஊர்லன்னு போய்கிட்டே இருந்தா அதுல என்ன இருக்கு, ரெண்டும் சம்பாத்தியம் தான். ஆனா இதனுடைய நிலை எவ்வளவு தெளிவாக இருக்கும், அதனுடைய நிலை எப்படி இருக்கும். இப்படி போல நாம் திருமறை குரு பெருமான் ஞான நிலை செவை வழியோடிய நூல் அது இதுவும். இப்படி தெய்வம் திருமறை குருவாக அது திருவேணுகி மையா நாடுடையவரே திருமறை குரு. அந்த குரு திருமேனியர், அந்த திருமேனியர் தான் மனம் பூத்த திருமேனி. இப்போ இந்த மனத்துல பூத்தது அது தாடி, இந்த அங்க ஒரு உருவம் பார்த்தீங்களே அதுவா பூத்துச்சு. அப்ப நாம இன்னும் அங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது சரியா தெரியல. ஆனா மனம் பூத்த திருமேனி அது திருமறை குரு திருமேனி. அந்த திருமேனி மனம் பூத்த திருமேனி. உன் மனம் பூப்பது திருமேனி இருந்தாதான் பூக்க முடியும். திருமேனி இல்லாட்டி இதை பூக்கவே முடியாது. அது வேதம் ஆசான் திருமேனி. இதெல்லாம் யார் சொல்ற, தெய்வம் தான் சொல்றாங்க. அப்ப இப்ப அதை சொல்றதுக்கு ஆள் வேணும் அல்லவா, அதுக்கு நம்மை அங்கமாக படைத்து அப்ப மக்களை படைத்தார்கள்.
நம்ம மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அதே தான் சொல்லணும். தெய்வம் சொன்னதுன்னா நம்ம சொல்லணுமில்ல, சொல்லலாமில்ல. நம்மளால படைக்க முடியாத தெய்வ மக்கள். ஆக எங்களை தங்கள் அங்கங்களாக ஆக்கி அதன் மேலும் தீர்க்க தரிசியர்களாய் செய்வித்து, அதனாலதான் தமது தரிசியர்கள் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது. ஆக இதை விரித்து பேசுவதற்கு நம்ம நித்திய நெடுங்காலமும் நமக்கு இதற்கு வேண்டும். நமக்கு நித்திய வாழ்வு பூரா இது வேண்டும். ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை எடுத்து நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டி இருப்பதால் திருமறை என்பது குருபெருமான் அந்த தூலமேனியே இன்று வேத திருமேனியாக இன்று அவதரித்து இருக்கிறார்கள். அதை நாங்கள் தரிசித்தவர்கள் ஆதரினால அதையும் தரிசித்தோம், இதையும் தரிசித்தோம். ஆக எது எது எப்படி என்பது எங்களுக்கு அது விளக்கமாக தரப்பெற்று இருப்பதனால உங்களுக்கு அத்திருமேனியை எங்கள் மூலமாக எடுத்து சொல்லுவதற்கு வேதம் ஆசான் திருமேனி. அந்த வேதம் பேசாது, அதனால அந்த வேதத்துக்கு உயிராக இந்த தேகத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த தேகத்துக்கு உயிராக வேதத்தை வழங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த உயிர் எல்லாருக்கும் இருந்ததுதான். ஏன் இந்த உயிர் எல்லாருக்கும் இருந்துதான். இது ஆடு மாடுக்கும் கூட அசைவுக்கு இருக்கு. அது போலதான் நாமளும் அசைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அசைவில் ஒரு தெய்வ அசைவை தெய்வம் கொண்டு வந்து வேதம் மூலமாக புகுத்துகிறார்கள். அதுக்கு பேரு உயிர். அது என்ன உயிர் என்றால் நம்முடைய உயிருக்காக வேண்டியே அரும்பாடுபடுகின்ற இந்த அன்புடைய உயிர். பாருங்களேன், இதை சொல்லல. இப்ப ரெண்டு தெரியுதல்லவா, ஒன்று அழகை, ஒன்று அறிந்தடைந்த உயிர். அந்த அறிந்தடைந்த உயிருக்கு பேரு தேவர். இப்ப நல்லா விளங்குதா? அப்போ இந்த உயிருக்காக வேண்டியே இவ் அரும்பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை எல்லா சீரு சிறப்புகளும் தருகின்ற உயிரை, நமக்கு சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை, நமக்கு எல்லா கல்வி கலை கண் காட்சியும் தருகின்ற உயிரை, சர்வ மதிப்பு குதிப்புகளும் தருகின்ற உயிரை. அப்போ நம்ம கிட்ட இருந்தது உயிர்ன்னு நினைச்சிட்டு இருந்தோமே. இந்த உயிர் மேல் அன்பு வைத்திருக்கின்ற ஒரு உயிர், அதற்கு பேரு ஆதி, அதுக்கு பேரு பரமபிதா, அதுக்கு பேரு தேவகுரு. அந்த உயிரை இன்று நாங்கள் தரிசனை பண்ணி அதை நாங்கள் வணக்கம் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த வேதத்தை அறிந்து கொள்ளுவதற்கு, எங்களை அறிந்து கொள்வதற்கு அல்ல, வேதத்தை அறிந்து கொள்ளுவதற்கு அவர்கள் கொடுத்த காலத்தை நிஜமாக அந்த நியதிக்கு கொண்டு வந்தால் நாம் எல்லோரும் அவர்களுடைய தரிசனை ஊற்றத்தில் இருந்து அவர்களுடைய ஊழியக்காரர்களாக, அவர்களுடைய அடியார்களாக நாம் எல்லோரும் இருப்போம். இது சத்தியம் 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 என்று கூறி என் முன்னொரு தங்குரசி குலமாமணி என்னிதய பெருமான், முன்னொரு தங்குரசி குலமாமணி என்னிதய பெருமான், புன்னெனும் கண் சொல் தன்னிலறிந்த குணக்கடல் மாமணிகள் என்னையும் அன்னவர் தன்னிலறிந்துர என்னிதயம் திறந்தே, என்னையும் அன்னவர் தன்னிலறிந்துர என்னிதயம் திறந்தே, சொன்னவராதி அருட்பெருஞ்சோதி செங்கமலம் பதமே, சொன்னவராதி அருட்பெருஞ்சோதி செங்கமலம் பதமே. தொடர்ந்து நமது அண்ணா ஆரியர் ஜீவப்பிரவியர் மெய்வழி கிருஷ்ணப்ப அனந்தர் அண்ணா அவர்கள் தொடர்ந்து முத்திப்பேருரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும்
நான் சொன்னபடி 2 வருடங்களாக நாம் வேதத்தை நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாம் பார்த்திருந்தது ஒரு உருவத்தை, வேதம் நம் கையில் தந்திருந்தும் வேதம்தான் ஆசான் திருமேனி என்று உணர்வதற்கு இவ்வளவு காலமாகிறது. இன்று தெரிந்து கொண்ட அளவுக்கு இது தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் ஆகிறது. அதான் அவங்க தெய்வம் சொல்லும்போது வேதமூயிர்கள் மெய்ப்பால் விளைவு முத்தொழில்கள் எல்லாம் வேதமூயிர்கள் மெய்ப்பால் விளைவு முத்தொழில்கள் எல்லாம். இப்போ அவர்கள் எடுத்து இதுவரையில் நமக்கு கொடுத்த சாட்சியாக தெய்வத்தேடு ஊடகத்திலிருந்து வேதமும் உயிர்கள் மெய்ப்பால் நமக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகியது மெய்ப்பால் அறியவே. இது மெய்ப்பால் அறியவேன்னு சொல்லிட்டே இருக்க தெரியலையே மெய்ப்பால்னா என்னன்னு. வயது தந்ததின் பிரயோஜனமாகியது மெய்ப்பால் அறியவேன் முதல் வாசகம். மெய்ப்பால்னா என்ன? மெய்ப்பால் தெரியாத. பொய்ப்பால் குடித்து வளர்ந்தோம், பொய் தேகத்தில் இருக்கிறோம், பொய் மனதுல இருக்கிறோம். மனம் பொய்யான்னு கேட்டா பொய் தான். இது எப்பவும் பொய் தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக 5 பேர் நமக்கு துணையா இருக்கிறாங்க. இந்த மனம் மெய்மனம் ஆகணும்னா, இந்த மனம் மெய்மனம் ஆகணும்னு சொன்னா அவர் உண்டாக்கிய வேத வாக்கு இந்த மனதில் வந்து போடணும். இது போய் ஆகுமானா ஆகாது. அதனால அவங்க போடுறாங்க, என்னை நீ புகுத்திக்கொள், அதுக்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு என்னை புகுத்திக்கொள். அவர்களை இந்த மனதில் புகுத்தி கொண்டால், அவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொண்டால் உன் மனம் என்ன ஆகிறது? அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அப்பொழுது உன் ரத்தம் ஏனும் ஆகிறது. அப்பொழுது உன் நினைவானது மாறவும் மாறுகிறது. அப்புறம் உன் நினைவே அறிவாக மாறுகிறது. இதுக்கு தாங்க இவ்வளவு பாடு. உன் நினைவே அறிவாக மாறணும். அப்ப நம்ம நினைவு எப்படி இருக்குது? சாத்தானாக இருக்கிறது. சைத்தான் இந்த 5 பேர் இங்க அங்கிருந்து எடுத்து இங்க வர்றதுக்கே மனம் தேவைதான். ஆனா நல்லதே நாடி வரணும்னு மனம் வந்தது இல்லையா? அதுக்கு அந்த மனம் தான் உதவுது. ஆனா எப்போ இந்த நல்லதுக்கும் உதவுது, கெட்டதுக்கும் உதவுது. இப்ப வயது தந்ததின் பிரயோஜனம் மெய்ப்பால் அறிவு. ஆனா அந்த வயதை எதுக்கு பயன்படுத்தணும்னு இப்ப பேசியிருந்தாங்க. இந்த வயதை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கிறோம்? இப்ப நான் இதுக்குதான் பயன்படுத்தணும்னா நான் உங்களுக்கு சாப்பாடு போட முடியுமான்னாங்க. அதே இதுக்குதான் பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். ஐயா நான் இதுக்கே உட்காந்துடுறேன், அடுத்த வேலைக்கு பசிக்குதே நீ போடுவியா? இந்த கேள்விக்கு இடம் வந்துருது இல்லையா? அதுக்கு வழி. அப்போ நாம் வாசலே எல்லாம் வேணுமே, அதெல்லாம் இல்லாம தானே மற்ற ஜீவராசி எல்லாம் பொழிக்குது. உன்னதும் என்ற மனிதன் மட்டும் இறைவன் படைக்கும் பொழுது சர்வத்தையும் எண்ணி இப்ப சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒரு புது கணக்கு போட்டுதான் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. தெரியும், ஆயிரங்களுக்கு முன்னாலே நீங்க வருவதற்கு முன்னால உனக்கு வேண்டியதெல்லாம் படைத்து விட்டுதான் கடைசியாக அனுப்புறாங்க. உன்னை அனுப்புவதற்கு முன்னால எவ்வளவு எடுப்பு எடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப நமக்கு வேண்டியதெல்லாம் அங்க இருக்கிறது என்ற ஒரு நினைவு நமக்கு இல்லாததுனால நாம என்னமோ இறைவன் படைச்சது கம்மி மாதிரி நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டா மற்ற ஜீவராசி எல்லாம் எறும்பு முதல் யானைக்கடை 84,100,000 ஜீவராசிகளும் அவங்க படைத்த மாதிரியே அமைஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் வருது. அன்று படைத்த மாதிரியே இருக்குது, அன்று படைச்சதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்குது, அதுவும் தான் குடி இருக்குது, அதுவும் தான் சாப்பிடுது. ஆனா மனிதனுக்கு மட்டும் அந்த 6வது அறிவு கொடுத்தாங்க பாருங்க, பிரத்யேகமா 6வது அறிவுன்னு சொல்லிக்கிட்டு 5 அறிவிலேயே 6வது அறிவு என்னன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். 6வது அறிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா தெரியலன்னு கேளுங்க, சொல்றோம். ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. அதற்காகவே உடலை எடுத்தோம். ஆனா அந்த ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியவில்லை. அந்த அறிவுல தான் நம்ம இருந்துகிட்டு 6வது அறிவில் இருப்பதாக சொல்லுகிறோம். 6வது அறிவு இருப்பதாக சொல்லுகிறோம். 6வது அறிவு எங்கன்னு காமிங்களேன்.
அது இப்போ வேதம் நமக்கு இருக்கிறது, 6வது அறிவு இருக்கிறது, காண்பித்த பிறகுதான். ஆனா இதுவரையில நம்ம அறிவு இல்லையான்னு சொன்னா கோபம் வந்துடும், 6வது அறிவு இருக்குன்னா கோபம் வந்துடும். வேதமும் இருக்கிறது, 6வது அறிவு இருக்கிறது. அதை எப்படி ரெண்டையும் ஒரே வாசகம் கொடுக்கறாங்க தெய்வம். வேதம் இருக்கிறது, 6வது அறிவு இருக்கிறது. ஆகவே அதை விளக்கி தர பாரவான்களும் வருவார்கள் என்பது நிச்சயம். இப்போ அதை விளக்கி தருவதற்கு நம்மை பாரவான்களாக தெய்வம் ஆக்கி வைத்திருக்க. அப்ப 6வது அறிவு நம்ம இல்ல, அவங்களா இருக்கிறாங்க. அதை தரணும். அதுக்கு நமக்கு இந்த தூலத்தை அவங்க படைத்து விட்டார். நல்லா புரியுதுங்களா? நமக்கு இந்த தூலத்தை படைத்தது எதற்கு என்பதை அவர்கள் ஒரு தூலம் தாங்கி வருகிறார்கள். வருவதற்கு முன் அரூபம், இறைவனும் அரூபம். அரூபத்தில் இருக்கிற இறைவன் ரூபத்தில் உள்ள மனிதனுக்கு தெரிவிக்க வேண்டுமே என்று அந்த அருள், அந்த வேதமானது ஒரு ரூபம் தாங்கி வருது. அந்த ரூபம், அந்த வேதமானது, அந்த அருளானது ஒரு உடல் தாங்கி வருவதனால் அதுக்கு வந்த வேதம். வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர்கள் சிக்கி மெலிந்தனார். அந்த இடத்தை அழித்தே எழுதிய, அந்த இடத்தை அழித்தே எழுதிய, எந்த நாளும் எந்த குரு நந்தியே. இன்னைக்கு குரு நந்தி பகவான நமக்கு தெரிவிச்சாங்க. எது குரு நந்தி பகவான் இப்ப இன்னைக்கு திட்டவட்டமா இப்ப தெரிஞ்சிருக்க முடியும். எந்த நாளும் எந்த குரு நந்தி. எது நந்தி? நந்தி பகவான் யாரு? குரு யாரு? இறைவன் யாரு? அங்க வாங்க. இப்படி சொல்றதெல்லாம் சொல்லி சொல்லிதான் இழுத்துட்டு வர்றேன். மெதுவா இழுத்துட்டு வர்றேன், மெதுவா காட்டு. அப்போ இறைவன் ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம இருக்குது, குருவும் இப்ப நமக்கு தெரியல, நிலை தெரியல. அப்ப யாருங்கிறத அந்த நிலைக்கு இப்போ கொண்டு வர 2 வருடம் பாடுபட்டோம். இந்த வேதத்தில் தான் இறைவன் குடியிருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் அதுக்கு நம்ம தெய்வம் வந்துதான் இவ்வளவு எளிமையா. நேற்று கூட ஒரு குழந்தை சொல்லும் போது, வந்த அவதாரங்களோடு நாம இருந்துதான் பெற்றாங்க இது வரைக்கும் வந்தவர்கள் எல்லாம். இப்போ நம்ம தெய்வம் தான்